ஒரு கிராமம், எளிமையான வாழ்வியல் மனிதர்கள். அதில் நடித்தவங்க யாருமே எந்த ஒரு வெளியூர்காரங்களாம் கிடையாது. உள்ளூர் ஜனங்கள் தான். 1, 2 பேர் தான் ஆர்டிஸ்ட்டு. மற்ற யாருமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப எதார்த்தமான வசனம். கதை வந்து ஆஹா ஓஹோ அப்படிப்பட்ட கதை இப்படிப்பட்ட கதை அப்படிலாம் ஒரு கதையும் கிடையாது. ஊர் உலகத்துக்குலாம் தெரிஞ்ச ஒரு சாதாரண கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை தான். அந்த கதையில் இந்த பிள்ளைலாம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது அந்த ஹீரோயின்லாம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளையை கூட்டு வந்து ஹீரோயின்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா அந்த பழைய நடிகை சிவரஞ்சனி இருப்பாங்க, அந்த கண்ணெல்லாம் பூனைக்கண்ணு மாதிரி. அந்த நடிகையோட ஏதோ வாரிசு மாதிரி இது சின்ன குழந்தை மாதிரி, சின்ன குழந்தைகள் அந்த சிவரஞ்சனி எப்படி அப்படி இருக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசதி விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா வர ஒரு பொண்ணு இன்னும் அதுக்கு மேலே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி அவங்களே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. படம் வந்து ஒரு 2 பாட்டு, தேவா சார் ஒரு பாட்டு, அதில் ஒரு பிஜிஎம் ஐயோன்னு ஒன்று வரும், அதெல்லாம் சிரிக்க வைக்கும். எல்லாமே லோக்கலாக நடக்கிற காமெடியை மட்டுமே வச்சு முழுக்க முழுக்க ஒரு படம் பண்ணுறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, 150 ரூபா கொடுத்து நாங்கள் ஒரு பெரிய படத்தை போய் உட்காந்து பார்த்து தலைவலியோடு வரோம். ஆனால் இந்த மாதிரியான படத்துக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போதே இந்த மாதிரியான ஒரு படம் வருது அப்படின்னும் போது யாராவது ஒத்தாளாவது போய் பார்த்தா தானே அதுக்கடுத்து இந்த இயக்குனர் வளரும், அந்த படக்குழுவும் வாழும், ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ ஆர்டிஸ்ட் வழியும் இல்லை, எதுவுமே இல்லைன்றதுனால போய் இந்த பத்திரிகையாளர் ஷோவில் நிறைய பேர் பார்த்துட்டு இது அடுத்த அட்டக்கத்தி படம் மாதிரியே இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் அட்டக்கத்தி ரேஞ்சு அது வேறு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமெல்லாம் கிடையாது. ஆனால் இது லோக்கலில் நடக்கிற ஒரு சாதாரண கதை, ஆனால் நேட்டிவிட்டி பேஸ் பண்ண ஒரு நல்ல கதை. இந்த கதை வந்து என்னென்னா, கடுக்கா எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரியல. ரிலீஸ் ஆகிருந்தானா போய் படத்தை பாருங்கள். ஒரு ஜாலியாக ஃபன்னியாக தலைவலி இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம்.